இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன சார் நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரையும் என்னால மாத்த முடியல. இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும். பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான். பாருங்க, இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. சார் என்ன சொல்றீங்க? நோ, இட்ஸ் a done deal. All right? பிரீத்தி, இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. நாட்கள் ஓடின. சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆயிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன. சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது. அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார். ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.